அன்னையர் தினம் வருதான். இன்னும் அம்மாக்களுக்குலாம் தினம் அன்னையர் தினம் தான் நாம சொல்லிக்கணும். அன்னையர் தினம்னா நம்மளே சந்தோஷமா தினம் வந்து இன்னைக்கு யாராவது அதை ஞாபகப்படுத்தி ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா எல்லா டேக்கும் எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம அன்னையருக்கு மட்டும் நம்ம பிள்ளைங்க வந்து அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப 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 கம்மின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லா அன்னையர்களையும் இந்த நேரத்தில் உங்களுடைய திருப்பாதங்களை வணங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்களும் அன்புடன் பாவிய மன்றத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்க வந்த உடனே ஐயாவுக்கு என்ன எழுத தெரியாது. அவருடைய கருணை உள்ளம் அதுதான். ஒரு மரம் தன்னுடைய நிழலை தானே துய்ப்பது, அதனுடைய பழத்தை கனையை அது தானே துய்ப்பது. ஒரு ஆறு தன்னுடைய அந்த ஓட்டம் இல்லைங்களா, இப்படிதான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு போடணும், எனக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு போடணும் ஓடுறது கிடையாது. ஆறு பாட்டுக்கு ஓடிட்டு அதனுடைய பணி, அந்த ஆற்று தண்ணியை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் புழங்கிக்கலாம், யார் வேணாலும் துய்க்கலாம். அது போல ஒரு ஆற்றை போல, ஒரு தண்ணீரை போல, ஒரு கருவை போல ஐயா நமக்கு எல்லாம் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஒரு சின்ன கொசு மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். இன்னைக்கு அவங்களுடைய இடத்துல இருந்து பேசுறத ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயாவுடைய கருணை வாழ்க்கை இன்றைய தலைப்பு நாங்க எப்படின்னா இதை ஒரு பட்டிமன்றமா வச்சுக்கிறேன். இங்க வந்து எப்படி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, ஆகச்சிறந்த அன்னை இவரே, ஆகச்சிறந்த அன்னை இவரே. இங்க இருக்கிற தோழிமார்கள் என்ன பண்ணுவாங்க, பேச்சாளர்கள், அவங்களுக்கு பிடிச்ச புராண இதிகாசங்கள்ல பிடிச்ச ஒரு அன்னையை பற்றி அவங்க பேசுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரசிக்கும்படியாகவும் உங்களுடைய மனதுக்கு இவ்வளவு கருத்துக்கள் இருக்கா, இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு புராண இதிகாசங்களில் இருந்து ஒரு அன்னையரை தேர்ந்தெடுத்து வந்துள்ளார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் வந்து பொதுவா சொல்லிடுவேன், அன்னையரை பத்தி நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க, இதுல இருந்து சிறந்த வகையில யார் பேசினாங்க, எந்த அன்னை ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யலாம். சரியா முடிவார்களே? பொதுவாக வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு வேணும். அந்த ஒண்ணுதான் எல்லாமே. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. நான் அறிந்தவரை பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து வாழென இறைவன் படித்தான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் படித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் படித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் படித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என்று இறைவன் படித்தான். மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன், மணந்து பாரென இறைவன் படித்தான். பிள்ளை சுகமெனில் யாதனை கேட்டேன், பிரசவித்து பார் என்று சொன்னான். பெற்று பார் என்று இறைவன் படித்தான். முதுமை எனப்படுவது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் படித்தான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என இறைவன் படித்தான். இப்போ இத்தனையும் கேட்டாச்சு. அடுத்ததா அனைத்தையும் அனுபவித்தேதான் நான் அறிய வேண்டுமெனில் ஆண்டவனே நீ ஏன் இருக்கிறாய் என்று கேட்டு ஆண்டவன் சற்றே அருகில் வந்து என்ன சொன்னாராம், அந்த அனுபவமே நான் தான் என்றார். அப்போ வாழ்க்கையில அனுபவம் என்பது நாம கடைசி வரைக்கும் நாம என்னத்தை கத்துக்கிட்டு ஒன்றை உணர்ந்தோமோ அதுதான் கடவுள் தன்மை, இறைத்தன்மை என்று கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவர்கிட்ட